இப்பொழுது நீ பூதமாக போக கடவுதுன்னு சொல்லி பரந்தாமன் சபிச்சார். அவன் காலில் விழுந்தான். எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை எனக்கு நான் செய்ததற்காக இவ்வளவு ஒரு பழியை நீங்கள் என் மீது போட்டு விட்டீர்களே, நான் பூதமாக இந்த உலகத்தை அடைய முடியுமா? எனக்கு இந்த பிழையை பொறுத்தலக்கூடாதா என்று சொல்லி கதறினார். அவர் சொன்னார், ஒன்றும் செய்ய முடியாது, நடந்தது தான், எல்லாம் ஒரு காரியத்தின் பொருட்டு தான் நடக்குது. உரிய காலம் வருந்தனைக்கும் இட்ட சாபம் பெற்றிடுவாய், பெருமையுறும் கால வரும் பேரரசே பொறுத்திடுவாய். வீணையின் காலம் அல்லோ இந்த சாபம் அல்லோ, இந்த சாபத்தை பற்றி நீ கொஞ்ச நாள் பூதமாக இந்த உலகத்தில் அலையணும். முன்வினையில் செய்த பாவத்தினால் நீ இப்பேற்பட்ட சாபத்தை அடைந்தாய். பின்னாடி உனக்கு ஒரு நல்ல காலம் வருது. அந்த காலத்தில் நீ ஒரு அரசனாக பிறப்பாய். உன்னுடைய மகளையே நான் கல்யாணம் செய்வேன். ஆகவே இந்த பூத உருவத்தோடு இந்த உலகத்தில் அலைய கிடவது இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அப்படியே திருப்பி விட்டார். அவர் அப்படியே போயிட்டார். இவர் அப்படியே தன்னுடைய காயம் தலையில் விழுந்த காயத்தோடு அப்படியே பூலோகத்தில் அப்படியே அலைஞ்சி வர்றாரு. தங்குறதுக்கு ஒரு இடமும் இல்லை. பாருங்க, ஒரு மனைவி இல்லைன்னு உடனே ஒரு இந்த உலகத்திலே கடவுளர்களுக்கு என்ன கதி? மனைவி இல்லை, மனைவி இல்லை கடவுளுக்கு. அந்த கடவுள் மனைவி இல்லாத காரணத்தினாலே பூலோகத்தில் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறா. அவரே அவ்வளோ கஷ்டப்படுறான்னா சாதாரண மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவான். மனைவி அவ்வளவு முக்கியத்துவம். இந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்திலே மிக முக்கியமான காரணம் கேட்டால் பெண்ணுக்கான அற்புதமான ஒரு இடம் இந்த ஸ்ரீனிவாசா கல்யாணம். சீதா கல்யாணத்திலேயே பார்வதி கல்யாணத்திலே பெண்ணை பெருமைப்படுத்த மாட்டாங்க. இந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் தான் பெண்ணின் பெருமை உயர்ந்து இருக்கும். எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவள் பெண்ணு தான் உலகத்திலேயே ஆரம்பம். அவதான் விவசாயத்தை கண்டுபிடிச்சான். அவதான் குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பையே ஏற்படுத்தினவன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெண் இல்லாத, ஒரு பொம்பளை இல்லாத குடும்பமாக இருக்காது என்பதை ஸ்ரீனிவாச கல்யாணம் அழகாக சொல்லுது. ஆமா, இப்ப அப்படியே இவர் அப்படியே திரிதார். பூலோகம் எங்கெங்கெல்லாம் போறாரு. போறதுக்கு அப்படியே தலையில் அப்படியே கை வச்சுக்கிட்டு அந்த காயத்தோட, அந்த இடையர்குல சிறுவன் அடித்த அந்த கோடையில அடித்த காயத்தோட அப்படியே பூமியெல்லாம் சுற்றி வராரு. தாமோதரனும் திரிந்தலைந்தார் பரதேசம், தங்குதற்கும் இடமும் இல்லை பரிதாபம். ரணமே கொண்டு ஆளாத வழிகள் சுமந்து மூலிகை தேடி அலைந்தார் பாரெல்லாம். ஆடி சூழ்ந்த உலகம் படைத்த பரந்தாமன் எல்லா இடமும் அலைகிறார். ஒரு கடவுள், காக்கும் கடவுள் பூலோகத்திலே எப்படி திரிதான்னு பாருங்க. கடவுளே நேரடியாக வந்தாலும் பூலோகத்தில் வார வெட்டிக்கு வாங்கி சாகணும். எங்கேயும் தப்பிக்க முடியவே முடியாது. ஆமாம், அப்படிதான். அப்படித்தான் திருவாதிரை அன்னைக்கு சிவனும் பார்வதியும் மேலே போய்கிட்டே இருந்திருக்காங்க. திருவாதிரையில் கூட்டம், சிவன் கோயிலில் அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கு. அப்போ பார்வதி இருக்கா, என்னையா அவங்க கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கா. சும்மா திருவாதிரைன்னு சொல்லி வந்து ஆளை உட்காந்து கூட்டிக்கிட்டு புளியோரை உணவு சாப்பிட்டுட்டு அவங்க பேசிக்கிட்டு போவாங்கம்மா. பெரிய பக்தியாவது மண்ணாங்கிட்டியாவது. கலிகாலம் ஆகி போச்சு, அப்படி தான் இருப்பாங்க. வா போவோம், நம்ம வேலையை பார்ப்போம். போர்வையா அவ்வளோ கூட்டம் இருக்குது கோயிலில். அந்த பக்தர்கள்லாம் பார்த்து 4 வார்த்தை சொன்னால் உள்ள நல்லா இருக்கும், வாங்க போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் கோயிலுக்குள்ள வந்து இறங்கினாங்க. அந்த கர்ப்பகிரகத்தில் வந்து 2 பேரும் இறங்கினாங்க. இறங்கணும்னா அப்படி இப்படி வந்தார் சிவாச்சாரியார், பூசை வைக்கிறவர். உங்க 2 பேரும் யாரும் உள்ள விட்டது? சிவபெருமான் சொன்னாரு, ஐயோ தத்திரம், நான் தான் சிவன், இவதான் பார்வதி, யார் விட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சிவாச்சாரியார் சொன்னாரு,
யார்கிட்ட டபாய்க்கிறேன் எனக்கு தெரியாதா? சிவபெருமான் பாரு எனக்கு தெரியாது. திருவிளையாடல 25 தடவை பார்த்தவன் நான். அவர் சிவபெருமான் பார்வதினா சிவாஜி கணேசன் சாவித்திரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நினைப்புல எவ்வளவு நாளும் பூசை வச்சிருக்காரு. நாசமா போறவனே இவ்வளவு நாள் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் தான் ஒரிஜினல் சிவன், என்னுடைய மனை பொண்டாட்டி பார்வதியா, நம்ப முடியாது. கைலேங்கரில இருந்து வந்துகிட்டு இருக்கோம்யா. இப்ப பாரு நம்ப மாட்டீங்கல்ல அப்படி அந்த கல்லா இருக்கிற சிவலிங்கத்தை அப்படி தடவுனாரு, தங்கமாயிருச்சு. அப்படியே சிவாச்சாரியார் அதிர்ந்து போய் திட்டுன்னு ஓடி போய் அங்கே உட்காந்துருக்கிற ஆளுகிட்ட எல்லாம் போய் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, சாட்சாத் சிவபெருமான் வந்திருக்கார், சிவபெருமான் வந்திருக்கார். எல்லாரும் ஏன் அலற? என்ன சிவபெருமான் பாரதி உள்ள வந்து உட்காந்துருக்கா? சிவபெருமான் பாரதி உட்காந்துருக்காடா? என்ன பைத்தியார்த்தனமா இருக்கு? ஏங்க வாங்க பாப்போம், வாங்க எல்லாரும். இது சிவபெருமான், இது பார்வதியா? இது எப்படி சொல்ற? இந்த அது பாருங்க கல்லா இருந்துச்சு, பாருங்க தடவுணும் பூரா தங்கமா எடுத்து. அப்படியா அப்படின்ட்டு வந்தவங்கலாம் திடுன்னு ஓடி போயிட்டாங்க. என்னடா வந்தவங்க சிவபெருமான் இதுதான் பார்வதி தானே, வரங்காக்க தானே வந்தாங்க கோயிலுக்கு, நேரடியாகவே நிற்கிறாங்க, கேட்க வேண்டியதானே. ஒருத்தர் கேட்கல, திடுன்னு ஓடி போய் அவங்க கையில் என்னென்ன கிடைக்குமோ சட்டி பொட்டி விளக்கமாறு செருப்பு என்னென்னு கிடக்கும் எல்லாம் கொண்டு வந்து, இது ஒரு தடவையா, தடவையாத, நீ தடவுமா? நான் தான் முதல்ல வந்தேன், ஆளை பார்த்து தடவையா அப்படின்னு தடவை சொல்கிறானே ஒழிய யாரும் சாமியை பார்த்து வரங்கக்கிற ஆளை காணும். கடைசியில் டாடா சிம்மாவில் அவர் வந்தார், சரவணா ஸ்டோர் மூராடி. வழிவிடு அவர் தான் கோயில் தக்கார், வழிவிடு. அந்த 2 பேரும் வண்டியில் ஏற்றியா டாடா சிம்மாவில். எதுக்கு சார்? நம்ம பாத்திரக்கட்டில் வந்து தடவிக்கிட்டே உட்காந்துருக்கோம். எங்க போனாலும் சாமி வந்துச்சுன்னா இந்த கெதி தான். அதே மாதிரிதான் இப்ப பரந்தம அலைகிறார். அவர் யாராவது ஒரு கிருஷ்ணரே, அது நாராயணனே, பால்கடலில் உட்கார்ந்தவரே, அவர் பொண்டாட்டி தான் லட்சுமி. இப்பயே அவரை காக்கா பிடிச்சி வச்சுக்கிடுவோம், நாளைக்கு பொண்டாட்டி பிடிச்சுன்னு ஒன்றா சேரும்போது நான் தான் உங்களுக்கு ஒரு தரம் கஞ்சி ஊற்றுறேன்னு ஏதாவது வாங்குவோம். அப்படி யாருக்கா தெரியுதா? பாருங்க விட்டுட்டாங்க. அவர் அப்படியே திரிஞ்சு அளந்து வந்து கடைசியில் வராகமூர்த்தி கிட்ட வந்து சேர்ந்தார். சேஷாத்திரின்னு ஒரு இடம், அங்கே வராகமூர்த்தி உட்காந்துருக்காரு. சரி, இந்த வராகமூர்த்தி யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனுடைய இன்னொரு அம்சம். இவங்க இந்த கதையில் நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமரும் பரசுராமரும் 2 பேரும் மோதுவாங்க, 2 பேரும் ஒரே அம்சம்தான். இங்கே வராகமூர்த்தி யாருன்னு கேட்டால் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம்தான். இவர் யாருன்னு கேட்டால் இந்த வராகமூர்த்தி இந்த பூமாதேவி கடல் நிறைந்து இருந்தது ஒரு காலத்தில். அப்போ பிரம்மதேவன்கிட்ட போய் ஏயா இப்போ ஒரு காவாசி பூமி இருந்துச்சு, இப்போ கடலாக இருக்க பூமியை எங்கேன்னு போய் கேட்டாங்க தேவர்கள்லாம். அவர் அப்படி யோசனை பண்ணிட்டு, பூமி ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் அது என்னால் கொண்டு வர முடியாது, அதுக்கு ஒரு ஆள் இருக்கார், அவரால் தான் கொண்டு வர முடியும். யார்? ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த பூமியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் அப்படியே தன்னை மறந்து பிரம்மன் உட்காந்தார். அவருடைய மூக்கு துவாரத்துலேருந்து ஒரு சின்ன பன்றி குட்டி, சின்ன ஒரு கட்டவரையில் தண்டி வந்து விழுந்தது. அந்த பன்றி குட்டி இருக்க அப்படியே பெருசாகி பெரிய மதையான மாதிரி வந்து பிளிரிக்கிட்டு நிற்கி, கொம்போடு வந்து நிற்கி. யாரும் அதை கட்டுப்படுத்த முடியல. நீங்கள் எல்லா மிருகத்தையும் கட்டுப்படுத்திடலாம், பன்னியை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ நீங்கள் சர்க்கஸில் பார்க்குறீங்கல்ல, சர்க்கஸில் யானை அடக்கியிருக்கான், குதிரையை அடக்கியிருக்கான், புளியை அடக்கியிருக்கான், சிங்கத்தை அடக்கியிருக்கான், பன்னியை வச்சுருக்கான சர்க்கஸில். பன்னியை வசக்கவே முடியாது. அதனால தான் மனுஷன் பார்த்தான், வதக்கிட்டான். இதை வசக்க முடியாது, வதக்கிறவங்க வதக்கிட்டான். ஆக இந்த பன்னியை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் மனுஷனே வதக்கின மாதிரி இவங்கெல்லாம் விட்டுட்டாங்க. பன்னியை ஒன்றும் செய்ய முடியாதப்பா, இது போகிற போக்க பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுன்னு அந்த பன்னி வராகம் என்பது பன்னி. அந்த வராகம் அப்படியே பூமிக்கு அந்த கடலுக்குள்ளே போய் அந்த உள்ள அங்கே இருந்த அந்த பூமியை அப்படியே தன்னுடைய கோரை பற்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்தது. அப்போ தான் வேகமாக ஒரு அரக்கன் ஓடியாரான். சரி, இரண்யாட்சனுங்கிற அரக்கன் ஓடியாந்து, நான் தானே அதுக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வச்சேன், நீ எப்படி எடுக்க போச்சுன்னு சண்டைக்கு வந்தான். வராகமூர்த்திக்கும் இரண்யாட்சனுக்கும் சண்டை நடக்குது. பூமாதேவியை கவர்ந்து சென்றான் அசுரன் இரண்யாட்சன். பாதாளம் தன் சிறை வைத்தானே பாதக ராட்சசனே. அசுரன் இரண்யாட்சன் வராகரூபம் எடுத்து பூமாதேவியை மீட்டாரே. தாரக மந்திர
அவதார சுந்தரனே மீட்டாரே அந்த வராகமூர்த்தி தன்னுடைய பூமியை கொண்டு வந்து கொடுத்த உடனே ரண்யாட்சியனை கொண்டு பூமி எடுத்துட்டு வந்த உடனே அவர் வேலை முடிஞ்சு அவர் ஸ்ரீமன் நாராயணாக வடிவெட்டு போனார். தேவர்கள்லாம் அவர் பிடிச்சிட்டு வராகமூர்த்தியாகவே நீங்கள் இந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு ஏற்கனவே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ வராகமூர்த்தி அந்த அம்சத்தை விட்டுட்டு ஸ்ரீமன் நாராயணன் மேலே போயிட்டாரு. இப்போ ஸ்ரீமன் நாராயணன் அங்கிட்ட இங்கிட்ட தட்டணிக்கு தட மாதிரி அவர்கிட்டே வந்து சேர்ந்துருக்காரு. 2 பேரும் ஒரே அம்சம்தான். இப்போ வராகமூர்த்தி கேட்குறாரு, சரி அங்கிட்ட இங்கிட்ட இடம் கிடைக்காம போயிட்டு வர்றீங்கல்ல, இப்போ வந்து இருந்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வாடகை கொடுப்பீங்க நீங்கள்? யாரு? பரந்தாமன்ட்டியே ஸ்ரீமன் நாராயணன்ட்டியே வராகமூர்த்தி என்ற அம்சம், அவருடைய அம்சமே வாடகை கேட்குறார். நாராயணன் சொன்னார், நானே லட்சுமியை தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன்யா, என்கிட்ட காசு பணம் ஏதும் இல்லை, நான் என்ன செய்யட்டும்? இன்னொன்று செய்கிறேன். நான் என்னை பார்க்க வருகிற பக்தர்கள், என்னை ஒரு காலத்தில் பக்தர்கள்லாம் என்னை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க வருவாங்க. அப்படி வரும்போது முதலில் வணக்கம் சொல்லிவிட்டு என்னை வந்து பார்க்க சொல்கிறேன். அது வேணாலும் நான் செய்ய முடியும். இன்றைக்கும் வராகமூர்த்தியை பார்த்துட்டு தான் திருப்பதி போய் தரிசனம் பண்ணணும். ஆகவே அந்த வரத்தை கொடுத்த உடனே அவர் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாரு, குடிசை போட்டு கொடுக்குறாரு, அங்கே உட்காந்துருக்கு. அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. அப்போது அந்த அந்த சேஷாத்திரியில் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கிற பொழுது அந்த வீட்டில் ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா யார், நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு பையன் வந்திருக்காரு, நீல நிறத்தில் இருக்கானே, அந்த பையனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு, பேர்பட்ட முகத்தில் எவ்வளோ ஒரு அருள் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மகிழ்ந்து பார்க்குறான். அது யாரு அப்படின்னு சொல்லி. சரி, அந்த கீழ்த்திசை சூரியனோ மடித வந்த நாரணனோ அந்த குழலுதும் குமிந்தனோ கோவற்ற கோவிந்தனோ உலகத்தை ஆயிலடக்கிய கோசவனோ அந்த வாணிங்கனை சங்கரித்த சாரங்கனோ யாருன்னு தெரியலையே, இவன் கடவுள், இவன் எல்லா மூவகை கடவுளுக்கும் உயர்ந்தவனாக இருக்கிறானே, அத்தனை அம்சங்களும் பொருந்திருக்கிறானே, இவனை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கே என்று சொல்லி சுத்தி வாரா. சரி, அவரும் இந்த அம்மாவை பார்த்துட்டு இந்த அம்மாவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே என்று சொல்லி இந்த இவரும் பார்க்குறாரு. இப்போ 2 பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ கேட்ட வேண்டியதான்னு சொல்லி போய், ஐயா ராசா, எந்த ஊரு எந்த தேசம், இந்த தேசம் இங்கிருந்து இங்கு வந்தா இங்கு வந்தா, வளர்ந்த இடம் நான் அறியேன், வாய்த்த இடம் வைகுந்தமா வைகுந்தமா, வெள்ளை கண்டதில்லை கடலை பிறவி காட்டேனம்மா. தாயே,